தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் ஒட்டப்பிடாரம் திமுக வேட்பாளர்களுக்கு பொதுமக்களும் கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்செந்தூர் வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஒட்டப்பிடாரம் வேட்பாளர் ராமஜெயம் ஆகியோர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார். கடுமையாக உழைத்து மக்களை நாடி அதை மக்கள் மூலம் அதை பெற்றுத் தருவோம் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். கடந்த தேர்தலிலே 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் 50,000க்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இதனிடையே தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் கீதா ஜீவன் முத்துநகர் கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி அதிகாலை கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் உற்சவர் சுவாமி தேரில் வைக்கப்பட்டார். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரினை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கோயில் அருகில் இருந்து புறப்பட்ட தேர் காந்தி சாலை, பஜார் வீதி, KRK தெரு, சன்னதி தெரு வழியாக மாட வீதிகள் வழியாக சென்றது. தேர் சென்ற மாட வீதியில் பக்தர்களுக்கு அன்னதானம், குடிநீர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. பெங்களூரு மத்திய சிறையில் சிறைவாசி ஒருவர் கையில் ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு டிவியில் நெட்ஃபிளிக்ஸ் படங்களை பார்க்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு மத்திய சிறையின் 9வது பிளாக்கில் இருந்த சிறைவாசிகளில் ஒருவர் கையில் ஸ்மார்ட் போனை வைத்துள்ளார். அதை மற்றொரு சிறைவாசி வீடியோ எடுக்கும் போது இந்த மொபைல் போனை வழங்கியதே சிறைத்துறை DGP அலோக் குமார் தான் என்று கூறுகிறார். மேலும் இந்த சிறையில் பணம் கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று சிரித்தபடி பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சிறையின் 9வது பிளாக்கில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் கழிவறை குழாயில் இருந்து 3 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக சிறை அதிகாரிகள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் டிராக்டர்களை ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி விபத்தில் சிக்கியதால் டெல்லி ஆக்ரா நெடுஞ்சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. பஞ்சாப் ஹோஷியார்பூரில் இருந்து டிராக்டர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட சரக்கு லாரி சத்தீஸ்கரின் பிலாஸ்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தின் மதுரா பகுதியில் சென்றபோது மேம்பாலம் ஒன்றில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு விபத்தில் சிக்கியது. இதனால் லாரியின் கேபின் மட்டும் அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டனர். முன்னதாக லாரி கேபினில் சிக்கியிருந்த 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குன்றத்தூரில் தாய் இறந்த துக்கத்தில் மகன் மற்றும் அவருடைய நண்பர்கள் 20க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்பு மற்றும் உடல் தானம் செய்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த குன்றத்தூரில் உஷாராணி என்பவர் கடந்த மாதம் படிக்கட்டில் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். பின்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலன் இன்றி கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில் உஷாராணியின் மகன் மோகன சுந்தரம் மற்றும் இயற்கை தாயகம் அறக்கட்டளையைச் சேர்ந்த அவருடைய நண்பர்கள் ஒன்றாக இணைந்து உடல் உறுப்புகள் மற்றும் உடல் தானம் செய்தனர். அதற்கான சான்றுகளை அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் அவர்கள் வழங்கினர். ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உடல் தானம் செய்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.